குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸசைஸ் 4.4ல் கொஸ்டின் நம்பர் 1 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த ஃபிகர். ஸோ இந்த படம் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி அப்படிங்கிறது ஒரு குவாட்ரிலேட்ரல் நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ குவாட்ரிலேட்ரலில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸோட வேல்யூ வந்து ஆட் பண்ணால் 180க்கு ஈக்குவலாக இருக்கும். தட் மீன்ஸ் இப்போ இந்த டி அண்ட் பி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 180க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180. அப்போது நீங்கள் சைடில் ரீசன் என்னங்கிறது எழுதணும், ப்ராக்கெட் போட்டு எழுதணும். பிகாஸ் அல்லது இந்த டாட் 3 டாட் வச்சு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் எ குவாட்ரிலேட்ரல் இஸ் சப்ளிமெண்ட்ரி. இவ்வளோ தூரம் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும் சார். அல்லது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், த சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் எ குவாட்ரிலேட்ரல் இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ இந்த ரெண்டில் எது வேணாலும் எழுதலாம். ஓகேவா? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் எ குவாட்ரிலேட்ரல் இஸ் சப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா அதே தான் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் எ குவாட்ரிலேட்ரல் இஸ் ஈக்குவல் டு 180. இப்போ பாருங்கள், டியோட வேல்யூ எவ்வளவு? 120 ப்ளஸ் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 180. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். 180 minus 120 which is equal to 60. ரைட்? பியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. which is equal to 60 டிகிரி. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. டெலீட் பண்ண போகிறேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப். இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஏசிபி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுங்க. ஏ இல்லை ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுங்க. செமி சர்க்கிளில் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணாங்கன்னா அதில் ஒரு ஆங்கிள் வந்து கண்டிப்பாக 90 டிகிரி இருக்கும். இப்போவும் பாருங்கள், இப்போ நான் இதை டெலீட் பண்ணுறேன். இந்த ட்ரையாங்கிளில் 3 பக்கத்தை பாருங்கள். 3 இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எது மிகப்பெரிய சைடுன்னு. இதுதான் ஏபி தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சைடு, விச் இஸ் ஹைபாட்டன்யூஸ். அப்போ ஹைபாட்டன்யூஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் 90 டிகிரி. அப்படி தான் இது 90 டிகிரி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 90. இப்போவும் நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, சாரி, இதில் நீங்கள் பிடி எழுதும்போது பிஎன்டின்னு சிங்கிளாக எழுதலாம். ஆனால் சி சொல்லும்போது கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி தான் எழுதணும், இல்லைன்னா தப்பாயிடும். ஏசிபி ஆங்கிள் ஏசிபி விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்படி தான் எழுதணும். இப்போவும் நீங்கள் சைடில் ரீசன் எழுதணும். ஆங்கிள் இன் எ செமி சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? அப்படி எழுதினா போதும். ஆங்கிள் இன் எ செமி சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அந்த லைன்லாம் எழுதணும். எழுதினா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும், இல்லைனா மார்க் குறைப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிளில் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எவ்வளோன்னு நமக்கு நல்லாவே தெரியும், 180 டிகிரி. இப்போ நீங்கள் நம்ம நல்லா பார்ப்போம். ஆங்கிள் சிஏபி, ரைட்? ஆங்கிள் சிஏபினா இந்த எக்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன செய்யுது, குறிக்குது. ப்ளஸ் ஆங்கிள் பி, அதை பின்னே என்ன செய்யலாம், எழுதிடலாம். ப்ளஸ் இப்போ நான் சொன்னது ஏசிபி, ஓகே? இந்த மூணும் இந்த ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் ஏபிசியில் இருக்கக்கூடிய 3 ஆங்கிளையும் நான் என்ன செஞ்சுட்டேன், எழுதிட்டேன். அப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் 180 நமக்கு நல்லாவே தெரியும். சிஏபிக்கு பதிலாக என்ன எழுதலாம், எக்ஸ்ன்னு எழுதலாம். பிக்கு பதிலாக என்ன எழுதலாம், 16 கண்டுபிடிச்சோம், அப்படி எழுதிடலாம். ஏசிக்கு பதிலாக என்னென்னு எழுதலாம், 19 எழுதிடலாம். ரைட்? 180. ரொம்ப சிம்பிள். இப்போ அடுத்த ஸ்டெப் 60 90 என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 150 ஈக்குவல் டு 180. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் நமக்கு நல்லாவே தெரியும். 150 அடுத்த சைடு கொண்டு போய் சப்ட்ராக்ட் பண்ணணும். 180லேருந்து 150 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 30 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ வந்து 30.
சம்மு முடிஞ்சிருச்சு. என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்களோ அதோட ஆன்சர்ஸ் வந்து 30. இவ்வளோ தான் சம்மு. கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷனில் விட்டுறாதீங்க. யூ கேன் கெட் 5 marks very easily. Thank you.